வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். கதைகள் பகுதியில் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பெரிய புராண கதைகள். கதையின் தலைப்பு இயற்பகை நாயனார். சோழர் தேசம் கலங்கிய கடலை புனிதப்படுத்துவதற்காகவே காவிரி சங்கமாகும் நாடு. அதற்கு அருகே உள்ள புகார் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினம் ஒரு பக்கம் வளமான வயல், மறுபக்கம் வரையில்லாத கடல். வணிகர்கள் கூட்டமாய் வாழ இதைவிட வசதியான இடம் உண்டா? அந்த வணிகர் மரபில் பிறந்தவர் அவர். செல்வந்தர், வழங்குவதில் மகிழ்ச்சி உள்ளவர். வந்தவர் திருநீறு பூசிய சிவனடியாராயிருப்பின் இல்லை என்று எதுவும் வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர். இப்படி எது கேட்டாலும் கொடுக்கிற மனசு எப்படி வந்தது இவருக்கு? தனக்கு மிஞ்சிதானே தானம்? இல்லை, நானே தானம். எனக்கு என்னுடையது என்று எதுவுமே இல்லை. என்னிடம் இல்லை. யாரோ எதையோ கேட்பதாகவும் நான் என்னுடையது எடுத்து தருவதாகவும் கூட நினைக்கவில்லை. இங்கே ஏதோ இருக்கிறது, எடுத்துக்கொள்கிறார்கள். நான் வழங்கவே இல்லை. வழங்கும் கர்வம் இல்லை. இங்கு எதையாவது எடுத்து வந்தேனா? உனக்கு எடுத்து என்னுடையது இந்தா என்று தருவதற்கு எதுவும் வரவில்லை. எதுவும் செலவில்லை. எதையும் எங்கும் நான் எடுத்து போவதும் இல்லை. ஆனால் மனிதர்கள் இயல்பு அப்படி இல்லையே. அப்படியா? என்ன அப்படியா? கொஞ்சம் பித்துதான் நீ. கொடுப்பது தவறில்லை. ஆனாலும் அறிவுரைக்கு புன்சிரிப்புதான் பதில். விடிய பூஜை முடித்து திண்ணையில் ஓலைச்சுவலியோடு உட்கார யாரும் வருவார்கள். என்ன சுவடி? ஈசனை பற்றிய பாடல் தொகுப்பு எப்படி இருக்கிறது? முதல் பாட்டு படித்தேன். மிக அருமை. கண்ணில் நீர்க்க சுரக்கும் கனிவு. அடடா, நான் படிக்க வேண்டுமே. இந்தாருங்கள். நீர் படிக்க வேண்டாமா? முதல் பாட்டு தித்திப்பே நெஞ்சு முழுக்க நிறைந்திருக்கிறது. உமது நெஞ்சம் இறை வாசகத்தால் தித்திக்கட்டுமே. நன்றி. எப்போது சுவடி திருப்பி தர வேண்டும்? எதற்கு திருப்பி தருவது? எவருக்கேனும் கொடுங்களேன் படித்த பிறகு. உமக்கு வேண்டாமா? எப்பவும் தித்திக்கிற நெஞ்சுக்கு இன்னமும் தித்திப்பு எதற்கு? கசப்போ துவர்ப்போ மனசுள் கொண்டார்க்கு தான் மாற்று ருசி வேண்டுமில்லையா? புதுசுவடி. நீர் புரட்டி ஒரு ஏடு படித்தீர். எனக்கு வேண்டாம். நீ படித்து எவருக்கு குடி என்கிறீரே? எல்லா மனசும் தித்திக்கட்டுமே. வாங்கவே மனசு ஒப்பவில்லை. வழங்க எப்படி ஓயும் மனசு ஒப்புகிறது? இந்த இயல்பு எப்படி வந்தது? சிரிப்பு, புன் சிரிப்பு. இறைவனே இதழ் விளிம்பில் உட்கார்ந்தது போல் ஒரு தெய்வீக சிரிப்பு. இயற்பகை. இயற்பகை நீ வாழ்க. வந்தவர் சுவடியோடு போவார். ஐயா வாரும். உளும் கலப்பை கடனாய் வேண்டும். கடன் என்ன? எடுத்துப்போம். உமக்கு உழவுக்கு வேறு வாங்கிக் கொள்கிறேன். உம்முடைய கலப்பை ராசியானதில்லையா? அதனால் தருகிறேன். 4 நாள் உழவு முடித்து திருப்பித் தருகிறேன். வேண்டாம், அவசர உழவு வேண்டாம். அமைதியாய் உழவு செய்யுங்கள். அமோக விளைச்சல் பெருக்குங்கள். என்ன மனசு இது? அடடே, அமோகமாய் விளைந்தால் அறுத்தலில் பாதி பிறருக்கு தரமாட்டீரா? அடியார்களை வலிய வரவழைத்து அமுது படிக்க மாட்டீரா? இது காரணமா இயற்பகையாரே? என்னுடையது இங்கே எதுவுமே இல்லை. அதுவே காரணம். ராசியான கலப்பை. உழவு நேரத்தில் கார்காலத்தில் வேறு வீடு போகும், வேறு நிலம் உழும். இயற்பகையார் வண்டி வருகிறது. இயற்பகையார் வண்டி வருகிறது. குரல்களில் கூதுகலம் தெரிகிறது. என்ன வேண்டும்? கூட்டம் தயங்கிற்று. பெரியவர்கள் பின்னடைந்தார்கள். 4 குழந்தைகள் முன்னேறி வண்டி தொட்டு எட்டி பார்த்து வியந்தன. கோயிலுக்கு போய் வருகிறோம். குழந்தைகள் நடக்க முடியாது சோர்ந்து விட்டன. நம்ம ஊருக்கு போகும் வண்டிதானே, குழந்தைகளை மட்டும் ஏற்றிக் கொள்ளுங்களேன். முடியாது. இறைஞ்சிய கூட்டம் வியந்தது. இல்லை என்று சொல் இவரிடம் உண்டோ? வருந்தியது. குழந்தைகளை மட்டும் ஏற்றிக்கொண்டால் தாய்மார்கள் கலவரப்பட மாட்டார்களா? பிரிந்து வண்டியில் வரும் குழந்தை பயத்தில் அழாதா? தாயும் குழந்தையும் ஏற தகப்பன் பாவம் நடந்து வருவாரே என்ற தவிப்பு வராதா? கோயிலுக்கு போய் வருபவர்கள் மனம் நோகலாமா? எல்லோரும் வண்டியில் ஏறுங்கள். இத்தனை தொலைவு வண்டியில் வந்த நான் இனி நடந்து வருகிறேன். குறுக்கு பாதையில் சொந்த வண்டி விட்டு இயற்கை நடக்க வண்டி மெல்ல குடும்பம் சுமந்து ஊர் வரும். நடந்த கால்கள் நொந்த வழி தீர நன்றி சொல்லும். வண்டி ஆடும் சுகத்தில் சொக்கும். இது இறையருள் இல்லை, இயற்கை அருள். அந்த குடும்பம் ஊர் முழுக்க அவர் குணம் பரப்பும். பெயர் சொன்னதும் வணங்கும். நினைத்த நேரமெல்லாம் வாழ்த்தும்.
எது கேட்பினும் முகம் கோணாது கொடுப்பது மனித இயல்புக்கு நேர். மனிதன் குணத்துக்கு ஒவ்வாத பகை. இதுவே இயற்பகை இயல்பாயிற்று. வழங்குகிறேன் என்ற நினைவே வராது போயிற்று. என்னுடையது என்பது எது? என் எது? எல்லாம் இறைவனுடையது. எல்லாமெனில் எல்லாம் தான். மாடு, கன்று, மனை, வயல், தோட்டம், துறவு, உணவு, உடை எல்லாம் தான். ஒரு நாள் வாழ முடியுமா? 1 மணி நேரம் வாழ்நாளில் என்னுடையதில்லை என நான் தானம் செய்யும் மனசு இருக்குமா? சாதாரண மனிதருக்கு கொடுப்பது வைராக்கியம் இல்லை, பல்கடித்து மனம் நொந்து எடுத்துக்கொண்டு ஒளி என்கிற வெறுப்பு அல்ல, எப்ப தருவே திருப்பி என்ற கேள்வி அல்ல. இது கொடுத்து அது வாங்கி அதுவாயிற்று. அது விற்று ஏதோ கேற்று பண்ட மாற்றம் அல்ல. ஏதோ முடிஞ்சதை படையல் போட்டிருக்கிறேன், இறையே அள்ள முடியாத பணம் கொடு என்கிற ஆபாச வேண்டுதல் அல்ல. என்னுடையது என்பது எது? எதுவும் இல்லை. இயற்பகை இயல்பாய் வழங்கினார். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடுத்தார். கேட்டவர் சிவனடியாரெனில் போதுமா, இன்னும் தேவையோ என்று கேட்டு கேட்டு வழங்கினார். கேட்காமலும் கொடுத்தார். இது நிஜமா, நாடகமா, மற்றவரிடமிருந்து வித்தியாசப்பட வேண்டும் என்கிற விளம்பரமா? இயற்பகை இயல்பா, இல்லை உள்ளே கொஞ்சம் உறுத்தல் உண்டோ? ஊராருக்கு கேள்வி வந்தது. எல்லா சிவனடியாருக்கும் எப்போதும் தர சித்தமாக இருப்பது சைவ வேடம் என்று சந்தேகம் வந்தது. ஊர் அவ்விதம்தான். கெட்டதையும் இகழும், நல்லதையும் கேலி பேசும். அப்பன் சொத்து அள்ளி வீசுறான், அவனா சம்பாதிச்சது? நொட்டை சொல்லும். எனக்கு இருந்தா 100 வீசுவேன். இல்லையே, வாரி வழங்கியிருந்தால் வந்திருக்கும். ஈயாத புத்திக்கு எப்போதும் தரித்திரம். உணர்வை மறந்துவிட்டு ஊர் குறை பேசிற்று. தன்னை குறை சொல்லினும் தயை செய்யும் ஈசனை தன்னடியார் பற்றி புறம் பேச அதனை தகர்த்த முடிவு செய்தான். தூர்த்த வேடம் பூண்டான். அதென்ன தூர்த்த வேடம்? நடையுடையில் அந்தணன், பேச்சிலும் சிரிப்பிலும் தூர்த்தனன். அலட்டலும் ஓங்காரமும் அந்தணனுக்கு தேவையில்லாத ஒவ்வாத புனுகு வாசனையும், மல்லியை சுற்றிய கைகளும், மார்பில் தாசி வீட்டு குங்கும சந்தனமும், வாயில் வெற்றிலையும், சாறு ஒழுகும் கடைவாயும், கள்ளப்பார்வையும், உரத்த குரலும், காமம் ததும்பிய பாட்டும், கண் சிமிட்டலும், பேச்சில் இரட்டை அர்த்த வசனமும், குளறலும், குலைந்த கும்பிடலும், குபீர் என்ற சிரிப்பும், அடுத்தவர் கவனத்தை அதட்டி இழுக்கும் குரலும். யாரது? இயற்கையார் கேட்டபடி வந்தார். நான் சிவனடியார். வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நலமே வருக. இருக்கட்டும், இதுதான் இல்லமோ? ஆம். நீர்தான் எல்லோருக்கும் எல்லாமும் கொடுக்கின்றவரோ? இயற்பகை சிரித்தது. என்ன சொல்ல? சிவனடியாருக்கு சிறப்பாய் செய்வீராமே. இதற்கும் சிரித்தது. வழங்குவதை விருப்புடன் செய்வது வழக்கமாமே. இயற்பகை கரம் குவித்தது. எனக்கொன்று வேண்டும், தருவீரா? தூர்த்த வேடத்தில் வந்த இறைவன் அடியாரிடம் யாசகம் கேட்டான். என்னிடம் இருப்பவை யாவும் சிவனடியாருக்கே. அடடா, அப்படியா? எல்லாமுமா? எல்லாமும். அப்போது மனைவியை தாரும். இடி முழங்கி வாசல் குரலில் பிளந்தது போல் வார்த்தைகள் வெற்றிலிச்சாருடன் தெரித்தன. வழியோடு போனவன் இந்த உரத்த குரல் கேட்டு அவர் வாசல் பக்கம் பார்த்தான். இயற்பகை வணங்கிற்று. இருப்பதை அல்லவா கேட்டீர், இப்போதே தருகிறேன். எழுந்த வேகத்தில் சந்தோஷமும் இருந்தது. விரைந்த வேகத்தில் வழங்கும் ஆவல் இருந்தது. வணங்கிய போது இருந்ததை விட அதிக மகிழ்ச்சி வந்தது. இயற்பகை உள்ளே போனார். எவருக்கும் தீங்கிழைக்காத புருஷன். அவன் எது செய்தாலும் சரி என்கிற மனைவி. வணிக குல மரபு தவறாத மங்கை. ஊர் புருஷனை வாழ்த்த உள்ளம் குளிர்ந்த நங்கை. இப்படி ஒரு புருஷன் வாய்த்தது பிறவி பயன், பூர்வ புண்ணியம் என்று குடும்பம் நடத்தும் மனைவி எழுந்து நின்றார். என்னையா, சிவனடியாருக்கா? கண்கள் கலங்கின. இல்லை என்பதே இல்லை என்று காட்டவா? எல்லையே இல்லாத தர்மம் செய்யவா? மனசு தடுமாறிற்று. இயற்பகைக்கு கேள்வியே இல்லை. கேட்டபோதே வழங்கியாற்றே. இனி எடுத்து போவதுதானே இங்கு மீதி. புருஷனை மனைவி முகம் நிமிர்ந்து பார்த்தாள். களங்கமில்லாத அவனு கண்களில் பொங்கிய கனிவு அவளுக்கு புரிந்தது.
மாடு கேட்டார்கள், மனையில் உணவு கேட்டார்கள், கொஞ்சம் பணம் கேட்பார்கள், பட்டோ பாத்திரமோ கேட்பார்கள். மனையாளை தாவென்று சிவனடியார் கேட்பாராயின் வந்தவர் அடியார் அல்ல. வாழ்வு அவலத்து எல்லை கண்ட தூர்த்தனில்லை. எல்லாம் தெரிந்த ஈசன். வழங்கிவிட்டேன் என்று வருகிற புருஷனுக்கு எதிரே வாதம் செய்ய, சுவாமி மோசம் போனேன் என்று வருத்தத்தில் வாழ்வு முடித்து கொள்ளும். இனி எதிர்ப்பு செய்து பயனில்லை. இடதா வலதா என்கிற கேள்வி இல்லை. இவன் வழி என் வழி, இவன் நலம் என் நலம். இவளை ஊர் வாழ்த்த உள்ள குளிர்ந்தேன். வஞ்சனையற்ற இவன் குணத்தை காதலித்தேன். இவனுக்கு பணிவது உரிமை. வந்தது வரட்டும். பெருமூச்செறிந்தாள். தெளிந்தாள். என் உயிர் நாதனே, நீ இட்ட கட்டளை தவிர வேறு எதுவும் செய்ய எனக்கு உரிமை உண்டோ? வணங்கி எழுந்தாள். மனைவி மாட்டேன் என்று கூக்குரலிட்டிருக்கலாம். உன்னோடு வைத்துக்கொள் உன் வழங்குதலை. என்னை எப்படி தானமாக்கினாய் என்று எதிர்வாதம் செய்யலாம். பணிந்தது தெளிவினால் அல்லவா? இயற்பகை பணிந்தவளை மகிழ்ந்து எடுத்து அவள் பாதம் பணிந்தார். இருவரும் வாசற்குரட்டில் உள்ள சிவனடியாரை பணிந்தனர். இதோ நீ கேட்ட என் மனைவி. வேறென்ன இனி வேண்டும்? பணிவு பேசிற்று. தூர்த்தவேடன் வாய்விட்டு சிரித்தான். ஐயா, நீர் தந்து விட்டீர், ஊர் தருமா? உம்முடைய உறவு ஒப்புமா? வழி மறிக்குமே, அடாத செயலிது என்று அதட்டுமே. பதிலுக்கு அதட்ட அறையுமே, அடித்து நொறுக்குமே. எந்த இடையூறும் எவராலும் நேராதபடி நீ துணை வர வேண்டும். முடியுமா? அடடே, எனக்கு தோன்றவில்லை. வழங்கியதை வாசலிலே அடித்து பிடுங்கிக் கொண்டால் அதற்கு தானம் என்றா பெயர்? கொடுத்த பொருள் பயன்பட வேண்டுமல்லவா? அதற்குத்தானே கொடுப்பது. வழிமறிப்பார்கள், அது வழக்கம்தான். அடாது என்பார்கள், அவர்கள் மரபு அப்படி. நான் துணை வருகிறேன். வீட்டுக்கு போனார். வேறு உடை உடுத்தினார். இடையில் கச்சை இறுக்கினார். இடக்கையில் கேடயம் எடுத்தார். வலக்கையில் வாள் எடுத்து வீசி பார்த்தார். புறப்படுங்கள் வேதியரே, நான் பின்னே காவலாய் வருகிறேன். கவலை விடுங்கள். வாசலில் நின்று சகலமும் கவனித்தவன் உரக்க குரல் கொடுத்து ஊர் எழுப்பினான். அடாதது நடக்கிறது என்று அவசரப்படுத்தினான். ஊர் திரண்டது. இயற்பகையை உலுக்கியது. விவரம் கேட்டது. வணிகன் குலத்து மங்கையை வேதியனுக்கு வழங்குவதா? இது சிவத்தொண்டா? அப்போது குலத்தொண்டு என்னவாகிறது? ஒருவர் கேட்டார். கெடும். வணிகன் வேறு தேசம் கால் வைக்க முடியாதபடி இந்த வெட்கம் கெட்ட செயல் காரணமாகும். மற்றவர் பதில் சொன்னார். வேறு எதுவும் கொடு, இவளை விடு. மனைவி வழி உறவு வழிமறித்து கொண்டது. அவர் வழி உறவு அச்சுறுத்தியது. மனைவியை வழங்குவது எந்த சாத்திரம்? ஏன் இப்படி குலப்பெயர் கெடுக்கிறாய்? இது தகாது. பெண் என்பவள் ஆணுக்கு மானம் மரியாதை தருபவள். மானம் இல்லாதவள் பிணம். மறுபடி இவளை கூப்பிட்டுக்கொள். இயற்பகை மறுத்தார். தானம் தந்தாயிற்று. நீங்கள் தடுப்பது தவறு. தானமா? இது மனைவியடா. எனக்கென்று ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இருக்கிறதே மானம் மரியாதை சூடு சொரணை. வேதியர் அஞ்சி நடந்தார். இயற்பகையின் மனைவி அவரை பின்தொடர்ந்தார். வள்ளல் இயற்பகை உருவிய வாளுடன் அவருக்கு துணையாய் நடக்க ஊருறவு கெஞ்சி பின்னே போயிற்று. நம்ம புள்ள பைத்தியங்க. ஐயனா பிறந்துட்டு அடுத்தவன் பொம்பளையை கேட்டான் பாருங்க, அவனை சொல்லணும். தப்பா பேசாதடா. கையில் காலில் விழுந்து குழந்தையை கூட்டிட்டு போவோம். அந்தணனை கெஞ்சிற்று. முன்னேற மறித்தது. இயற்பகை உடனே நகர்ந்து உறவுகளை விலக்கினார். உருவிய வாளை வீசி அருகே விடாமல் தடுத்தார். அந்தணன் திமிருடன் நடந்தான். ஊர் எல்லை அடையும் போது உறவின் வேண்டல் உக்கிரமாயிற்று. உதைத்தால்தான் சரிபடும் என்கிற ஆவேசம் எழுந்தது. அந்தணர் தடுக்கப்பட்டார். ஊர் எல்லை தாண்டக்கூடாது என்று மறிக்கப்பட்டார். என்ன சொன்னாலும் சரி, இவரை போகவிட மாட்டேன் என்று சிலர் தடுக்க இயற்கை ஆவேசம் கொண்டார். வெட்டி கூறு போடுவேன், விலகுங்கள் என்று உத்தரவிட்டார். வாளை சுழற்றினார். தடுத்தவர்களை எட்டி உதைத்து வேறு பக்கம் நகர்த்தினார். அடிவில ஊரும் உறவும் கோபம் கண்டன. அனைவரும் வாள் உருவினார்கள். வேல்கம்பு உயர்த்தினார்கள். வில் வளைத்தார்கள்.
அந்தணர் கழுத்து விளிம்பில் கத்தி வைக்கப்பட்டது. இயற்பகையார் வேகம் கொண்டார். தந்தது நான், பெற்றது அவர், தடுக்க நீ யார்? இவள் உன் சொத்தா, உன் மனைவியா? உனக்கென்ன உரிமை இவள் மேல்? குலக்கேடு என்று சொல்லியும் கேளாது வாளால் அடிக்கிறவனைக் கண்டு வெகுந்தவது கூட்டம். பேசிய புண்ணியமில்லை என்று வீசி துவங்கியது வாளை. இடம் வளமாக தாக்கிய கூட்டம் பொருந்தியது. போர் என்பது உடல் வலியா, இல்லை மனவலிவு? தான் செய்வது தகும் என்கிற எண்ணம் கொண்டால் வாதிலும் வெற்றி, போரிலும் வெற்றி. தடுத்தவர் தாக்கப்பட்டார், அடித்தவர் அடிக்கப்பட்டார், எதிர்த்தவர் வீழ்த்தப்பட்டார். குடல்கள் சரிந்தன, விரல்கள் துண்டாயின, தலைகள் எகிரி விழுந்தன, நெஞ்சு பிளந்தது, கபாலம் உடைந்தது. எதிர்த்தவர்கள் உயிரிழந்தார்கள், ஓடியவர்கள் உயிர் பிழைத்தார்கள். சொற்ப நேரத்தில் யுத்தகளம் வெறிச்சோடியது. அந்தணர் இயற்பகை முதுகோடு ஒளிந்து உரசி நின்றார். அடிகளே, இக்காட்டினை கடக்கும் வரை நான் தொடர்ந்து வருவேன், பயப்பட வேண்டாம், மேலே நடக்கலாம். இயற்பகை உறுதி கொடுத்தார். ஊர்வலம் தொடர்ந்தது. திருச்சங்காடு என்னும் தலத்திற்கு அருகில் சென்றனர். அப்பனே, இனி பயமில்லை, நீ போய் வா என்று வேதியர் சொல்ல, அவரை வணங்கி எழுந்த இயற்பகையார் மனைவியை ஏறெடுத்தும் பாராமல் திரும்பி ஊர் நோக்கி நடக்க தூர்த்த வேடம் பூண்ட ஈசன் புன்மனுடன் பார்த்தான். புருஷனுக்கு மனைவி மிகப்பெரிய சொத்து, மானம் மரியாதை கலந்த சொத்து. நிலம் போனாலும் மனை போனாலும் மாடு கன்று போனாலும் கலவரப்படாத மனிதர்கள் மனைவி அபகரிக்கப்பட அலறுவார்கள். அவளை கொன்று தானும் குத்தி மாய்வார்கள். சொல் பொறுக்காது சண்டையிடுவார்கள். இதோ இவன் இயற்கை மனித இயல்புக்கு மீறி நின்ற பெருந்தகை. உயிரினும் இனிய மனைவியை சிவனடியார் வேண்ட எடுத்துப்போ என்கிறார். இதற்கு இடைஞ்சல் வைந்தபோது எதிர்த்த உறவுகளை கூசாது கொன்றான். இன்னும் சற்று தூரம் துணை வருகிறேன் என்று நடந்தான். இதுவல்லவோ வழங்குதல்? எதன் மீதும் நெல்முனையளவு பிடிப்புமின்றி தானாயிருத்தல். இயற்பகை காரியம் இனிதே முடிந்தது என்று போகிறான். இன்னும் துணை வேண்டினால் வருவானோ? வேறு சிலர் எதிர்க்கிறார்கள், மேலும் ஆபத்து என்றால் திரும்புவானோ? தூர்த்த அந்தனம் வேட பூண்ட ஈசன் குரல் கொடுத்தான். இதையும் தாண்டுவானோ இந்த இயற்பகை என்று சோதனை செய்தார். இயற்பகை முனிவா, ஓலம் கண்டு நீ வருவாய் ஓலம். அயற்பிலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம். செயற்கரம் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம். இறைவன் பெயரால் இதுவரை செய்த தானம் கண்டு ஊர் வாழ்த்தியது. உன்னைப் போல் உண்டா என்றது. உற்ற மனைவியை சிவனடியாருக்கு தர ஈசனை வாழ்த்தினார். முனிவா என்று அழைத்தார். அயற்பிலாதானே என்று விழித்தார். அப்பனே, அன்பனே என்று கூப்பிட்டார். செய்தரும் செயல் செய்த தீரனே என்று புகழ்ந்தார். கேட்ட குரல் ஈசன் குரல். இயற்பகை கொள்கை வழங்குவது. இதோ வந்துவிட்டேன். இயற்பகை பதில் குரல் கொடுத்தாள். இன்னுமா தடுக்கிறார்கள்? யார் அவர்கள்? என் கைவாளால் விட்டு எறிவேன், வாருங்கள். உருவிய வாளுடன் ஓடி வந்தார். வந்த இடத்தில் வேதியன் இல்லை, மனைவி மட்டுமே தனித்திருந்தாள். மின்னல் அடித்தது. ஒளிப்பிளம்பு புவியில் இறங்கியது. ஒளியுடைய வேல்விடை மீது சிவபெருமான் உமாதேவியாரோடு எழுந்தருளினார். எல்லோரும் இயக்கம் வண்ணம் என் மீது அன்பு கொண்ட இயற்பகையாரே, என்னிடத்தே வாரும் என்று அழைக்க, தன்னுடையது என்று எதுவுமில்லாத அந்த பெருந்தகை மனைவியோடு என்றும் இறைவன் அருகே வாழும் பேறு பெற்றார். இல்லையே எனாத இயற்பகைக்கும் அடியேன். ஓம் நமச்சிவாய.